Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே வத்த குழம்பு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வத்த குழம்பு நிறைய மசாலா எல்லாம் அரைச்சி செய்யணுங்க. இந்த வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ அந்த வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செய்கிற வத்த குழம்பு ரொம்ப குயிக்காக பண்ணிட முடியுங்க. இந்த மாதிரி மழைக்காலங்களில் நம்மளுக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். அப்போ சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்ட்டு. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாக காரக்குழம்பு எல்லாமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுண்ட வத்தல் சேர்த்துக்கோங்க. இது பலசரக்கு கடைகள்ல கிடைக்கும். அதை நல்லா இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. கருகிடக்கூடாதுங்க. ஸ்டவ்வை மிதமான தணல்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அதை சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. பொதுவாக காரக்குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், அதனால அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி லேசா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அல்லது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த சாம்பார் பவுடருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா இப்போ கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா குழம்பு வத்திருச்சு. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு தடவை லேசா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். மணக்க டேஸ்டான வத்த குழம்பு. வேற மசால் எதுவுமே நம்மளுக்கு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த 2 பொடி போட்டாலே போதும். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட உருளைக்கிழங்கு பொரியல் நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மழைக்காலங்களில் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.